சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை 3:30 மணியளவில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ள நிலையில் ராஜ்பவனில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த கள விவரங்களை நமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர்கள் பதவியேற்கக்கூடிய சூழல்ல அங்க என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? கள நிலவரம் என்ன? வணக்கம். இன்று சரியாக 3:30 மணிக்கு தற்போது நாம் இருக்கக்கூடிய ராஜ்பவனில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இந்த ராஜ்பவன் முழுவதும் விழா கோலம் பூண்டிருக்கின்றது. பல்வேறு சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு விருந்தினர்கள் வருகையை ஒட்டி ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய நுழைவாயில்கள் அனைத்துமே காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திமுகவினுடைய அமைச்சர்கள், அதே போல மற்ற திமுக எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட பல விருந்தினர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகளுக்கும் அழைப்பாளர்களுக்கும் கூட அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் உள்ளே வந்து அமர்வதற்கு தேவையான அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த அதனுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா உள்ளிட்டோரெல்லாம் கூட தற்போது வர தொடங்கி இருக்கின்றார்கள். சரியாக 3:30 மணிக்கு இந்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சியானது தொடங்கி நடைபெற இருக்கின்றது. ஏறக்குறைய 4வது முறையாக தமிழக அமைச்சரவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டு 4 பேர், அதாவது 3 பேர் அமைச்சரவையிலிருந்து வெளியிலே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். 2 பேர் புதிய முகங்களாக இந்த அமைச்சரவைக்கு உள்ளே வருகிறார்கள். அதாவது திரு கோவி செழியன் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர், சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மருத்துப்பட்டி ராஜேந்திரன் ஆகிய 2 நபர்கள் உள்ளே புதிதாக வருகிறார்கள். முன்னாள் அமைச்சராக இருந்து பதவியிலிருந்து நீக்கப்பட்ட நாசர் உள்ளிட்டவர்களும் இந்த அமைச்சரவையிலே இடம்பெறுகிறார்கள். எனவே அவர்களும் தற்போது ராஜ்பவனுக்கு உள்ளே வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். உள்ளே வரக்கூடிய நபர் யாராக இருந்தாலும், அதாவது அமைச்சர் பொறுப்பேற்கக்கூடிய நபராக இருந்தாலும், அவரது குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கென தனித்தனியாக அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பிதழை கொண்டு அவர்கள் உள்ளே வரக்கூடிய அந்த காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சராக பதவியேற்கக்கூடியவர்கள், அவர்கள் குடும்பத்தினர் சிலர் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு, கலந்து கொள்வதற்கு அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலே தற்போது ஆவடி நாசர் அவர் தற்போது மீண்டும் இன்றைய தினம் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கிறார். இதற்கு முன்பு பால்வளத்துறை அமைச்சராக இருந்து வந்தார். இடையில் ஏற்பட்ட சிறு சிறு விஷயங்கள் காரணமாக அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டு பிறகு தற்போது மீண்டும் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்ட அந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கும் நிலையில் அவர் தற்போது அவரது குடும்பத்தாரோடு வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அதே போல உள்ளே வரக்கூடிய நபர்கள் 203 பேர், அந்த 203 பேர் உள்ளே வருவதற்கான அந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. உள்ளே வரக்கூடிய நபர்கள் சரியான நபர்கள், அதாவது அழைப்புதல் உள்ள நபர்கள் மட்டும்தான் வருகிறார்களா என்பதை இந்த ராஜ்பவனுடைய மெயின் கேட்டிலிருந்து உள்ளே வருவதற்குள் 3 இடங்களில் பரிசோதனை செய்கிறார்கள். அவர்கள் சோதனை செய்யப்பட்டு அழைப்புதல் உள்ளவர்கள் மட்டும் உள்ளே சென்று தர்பார் ஹால் என்று சொல்லக்கூடிய மகாகவி பாரதியார் ஹாலிலே அவர்கள் தங்குவதற்கு, அந்த அமர்ந்து அந்த நிகழ்ச்சியை காண்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய இந்த வெள்ளை நிற அந்த கட்டிடத்தில் தான் இந்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கின்றது. சரியாக 3:25 மணிக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இங்கே வர இருக்கின்றார். அதற்கு முன்னதாக மற்ற அழைப்பாளர்கள் வந்து விடுவார்கள். எனவே ஆளுநரும் வந்த பிறகு 3:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சிகள் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அமைச்சர் உதயநிதி பதவியேற்பு விழா, அதே போல டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அந்த உள்ளே 2 மாற்றங்கள், அதே போல அமைச்சர் TRP ராஜா பதவியேற்றது உள்ளிட்ட 3 முறை அந்த அமைச்சரவை மாற்றங்கள் எல்லாம் நடைபெற்று இருந்த நிலையில் 4வது முறையாக இந்த அமைச்சரவை நீக்கம் மற்றும் அமைச்சரவை மாற்றம் என்பது நடைபெறுகின்றது. எனவே அதற்கு தேவையான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மற்ற துறை சார்ந்த அமைச்சர்களும் ஒருவர் பின் ஒருவராக வர இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் வருவதற்கும் வந்து உள்ளே அமர்வதற்கும் தேவையான அந்த ஏற்பாடுகள் என்பது இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகையை பொறுத்தவரையிலே முழுக்க முழுக்க காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டும், அதே போல விருந்தினர்கள் வருவதற்கும் அவர்கள் சென்று அமர்வதற்கும் அவர்களை வழிநடத்துவதற்கும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு மூத்த IAS அதிகாரிகளும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கான அழைப்புதல்கள் கொடுக்கப்பட்டு அவர்களும் வர தொடங்கி இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.